ட்ரீம் பிக் ஒர்க் ஹார்ட். எஸ்டர்டே வந்து பிளான் எல்லோரும் முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னையோட பிளான் என்ன அப்படின்னா 10th ஸ்டாண்டர்டில் லெசன் 8 and 9. 10 ஈஸி தான், ஆல்ரெடி 8 முடிச்சிட்டிங்க. ஸோ 8, 9, 10 படிச்சுருங்க. ப்ளஸ் இன்றைக்கி வந்து LCM HCF PYQவில் இருக்கிறது பாருங்கள். ஃபஸ்ட்டு PYQ முடிச்சுட்டு நம்ம வந்து ஸ்கூல் புக் போகலாம். அப்போ தான் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து இன்றைக்கி படிக்க வேண்டியது வந்து 10th சோஷியல் சயின்ஸில் லெசன் 8, 9, 10 இதை வந்து படித்து முடிச்சுடுங்க. நேற்று வந்து 7, 8 கொடுத்தேன். அதுக்கு முந்தின நாள் வந்து 5, 6 கொடுத்தேன். இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணாதவங்க வந்து பண்ணிடுங்க. உங்களோட டார்கெட் என்ன அப்படின்னா, இந்த வாரத்துக்குள்ளே, அதாவது நாளைக்குள்ளே நம்ம 10th சோஷியல் சயின்ஸில் 5 to 10 வரைக்கும் நம்ம முடிச்சிருக்கணும். ப்ளஸ் மேக்ஸில் சிம்பிளிஃபிகேஷன், HCF, LCM இதை வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இதுதான் வந்து நம்மளோட இந்த வாரத்துக்கான டார்கெட். தமிழில் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக வந்து ஸ்கூல் புக்கில் 6th to 12th வரைக்கும் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னு. இன்றைக்கி என்ன டார்கெட் அப்படின்னா, இளங்குமரனார் தமிழ் வளம் அப்படின்னு சொல்லி ஒரு அதில் வந்து PDF இருக்கும். அந்த PDFல வந்து எல்லாமே வந்து பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக எப்படி விதிப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி இருக்கும். அதை படிங்க. ஜஸ்ட் நீங்கள் வந்து அதை தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ரொம்ப அந்த டீப்பாக விதி படிக்கணும்னு அவசியமே இல்லை. பிரித்தெழுதுக படிச்சுருங்க. அதில் ஒவ்வொரு வார்த்தையும் மாறி இருக்கும். ஸோ ரொம்ப கவனமாக இருங்க. அந்த ஷார்ட்ஸ் கூட நம்ம சேனலில் இருக்குது. அதையும் பார்த்து நீங்கள் ஈஸியாக படிச்சுக்கலாம். ஸோ படிங்க, நல்லா படிங்க. நீங்கள் எப்போ வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அப்போ தான் வந்து உங்கள் வெற்றிக்கான பயணம் வந்து தொடரும். எக்ஸ்கியூஸ் மட்டும் சொல்லவே கூடாது. ரிசல்ட் வேணும் அப்படின்னு சொல்கிறவங்க எக்ஸ்கியூஸ் எப்பயுமே சொல்லாதீங்க. தேங்க்யூ.